ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஃபார்ம் கண்ட்ரோல பொறுத்தவரை ஃப்ளாட்னஸ், ஸ்ட்ரெய்ட்னஸ், சர்க்குலாரிட்டி அண்ட் சிலிண்ட்ரிசிட்டின்னு 4 டைப்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஃபார்ம்ல ஏன் இந்த 4 கண்ட்ரோல் மட்டும் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா, இந்த ஃபார்ம் கண்ட்ரோல வச்சு தான் ஒரு ப்ராடக்ட்டோட ஷேப் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே இந்த 4 ஷேப் வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டோட ஷேப் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, சிலிண்ட்ரிசிட்டி. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கு. 2 பேரலல் லைனுக்கு நடுவுல வந்து ஒரு சர்க்கிள் டிரா பண்ண மாரி இருக்கு. சிலிண்ட்ரிசிட்டியும் ஒரு ஃபார்ம் டைப் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஷேப்ப தான் உங்களுக்கு டிட்டர்மைன் பண்ணும். ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, சிலிண்ட்ரிசிட்டி வந்து டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆகாது. அட் த சேம் டைம் சிலிண்ட்ரிசிட்டிய பொறுத்தவரை எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இந்த சிலிண்ட்ரிசிட்டி சிம்பிளோட யூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரூ சிலிண்டர வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் 3 சிம்பிளுமே பார்த்தீங்கன்னா, 2 டைமென்ஷனல் ஷேப் வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஆனா, இந்த சிலிண்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைமென்ஷனல் டாலரன்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். சிலிண்ட்ரிசிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த டிராயிங் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நீங்க சர்க்குலாரிட்டி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சிலிண்ட்ரிசிட்டி அதிலிருந்து ஈஸியாவே நீங்க அடாப்ட் பண்ணிக்க முடியும். சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு ட்ரூ ஆக்சுவல் சர்க்கிள் வந்து நம்ம டிரா பண்ணிக்கிறோம். இந்த ஆக்சுவல் சர்க்கிளோட ஆக்சிஸ பொறுத்து அந்த சர்க்கிளுக்கு வெளியவும், சர்க்கிளுக்கு உள்ளேயும் கான்சென்ட்ரேட்டிக்கா நமக்கு குடுக்கப்பட்ட டாலரன்ஸ் ரேஞ்சுக்கு ஏற்ப நம்ம வந்து 2 சர்க்கிள வந்து டிரா பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 0.1 mm சர்க்கிளுக்கு வந்து டாலரன்ஸ் குடுத்திருந்தாங்கன்னா, 2 சர்க்கிள் 0.1 mmக்கு வெளியவும், 0.1 mm கீழ கம்மியாவும் நம்ம வந்து டிரா பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆக்சுவல் சர்க்கிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டாலரன்ஸ்குள்ள நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டோம்னா, இந்த ப்ராடக்ட்டோட வந்து சிலிண்ட்ரிசிட்டி வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணிறலாம். இப்ப சர்க்குலாரிட்டிக்கும், சிலிண்ட்ரிசிட்டிக்கும் சேம் டெஃபினிஷன் தான் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அப்ப 2க்குமே டிஃபரன்ஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 2க்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலாரிட்டிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் ரவுண்ட் ஷேப் வந்து டிஸ்கிரைப் பண்ண. அதாவது வந்து ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் அதோட ஆக்சுவல் ரவுண்ட் ஷேப்ப வந்து டிஸ்கிரைப் பண்றது வந்து சர்க்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா சிலிண்ட்ரிசிட்டி அப்படி கிடையாது. சிலிண்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் ஸ்ட்ரெய்ட்னஸ், ரவுண்ட்னஸ் அண்ட் அந்த ப்ராடக்ட்டோட என்டையர் டேப்பர் லென்த் இது எல்லாத்தையுமே மொத்தமா மெஷர் பண்ணி அது வந்து சிலிண்ட்ரிக்கல் வேல்யூவோட சர்க்குலாரிட்டிய சொல்றது தான் பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்ட்ரிசிட்டி. ஸோ இந்த சிலிண்ட்ரிசிட்டி எப்படி மெஷர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சேம் ப்ராசஸ் நம்ம சர்க்குலாரிட்டி மெஷர் பண்ற மாரியே இந்த சிலிண்ட்ரிசிட்டி மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம டயல் இண்டிகேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷாஃப்ட்ட வந்து நம்ம பெஞ்ச் சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு டயல் இண்டிகேட்டர் மூலமா அதோட டிஃப்ளெக்ஷன் ஒரு 4, 5 இடத்துல மாத்தி மாத்தி நம்ம பார்க்கும்போது அதோட ஏதாவது டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சா நமக்கு அது வந்து நமக்கு தெரிஞ்சிரும். சப்போஸ் அது வந்து அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு குடுக்கப்பட்ட டாலரன்ஸ் வேல்யூவோட அதிகமா இருந்துச்சுன்னா, அது வந்து குவாலிட்டில வந்து பாஸ் ஆகாது. சப்போஸ் வித்தின் டாலரன்ஸ்குள்ள அந்த டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா, நம்ம அந்த ப்ராடக்ட்ட வந்து குவாலிட்டில வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். சிலிண்ட்ரிசிட்டி எங்கெங்கலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ஷாஃப்ட், பின்னு அந்த மாரி இடத்துல நம்ம வந்து சிலிண்ட்ரிசிட்டி வந்து அப்ளை பண்ணுவோம். கிரிட்டிக்கல் இல்லாத நேரத்துல நம்ம சர்க்குலாரிட்டி யூஸ் பண்றதே நல்லது தான். இப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சர்க்குலாரிட்டி எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாம், சிலிண்ட்ரிசிட்டி எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாங்கிறது.